இன்னைக்கு திங்கட்கிழமை திருக்குறள் எங்களுடைய சி இன்னைக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை ஆனி மாசம் 2ஆம் தேதி ஷஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம். இன்றைக்கு நாங்கள் திங்கட்கிழமைகள்ல நாங்க திருக்குறள் சைவ சித்தாந்தம் பார்த்து கொண்டு வரோம். நாங்க அதுல கொஞ்ச நாள் பார்த்துட்டு நாங்கள் இப்ப திருக்குறள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள்ல இதுல எழுத்தம் என்றால் பெரும் இதுல அதுல எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறள் அதிகாரங்களுடைய அமைப்பை பார்த்துறாங்க. திருக்குறள்ல முதலாவது அதிகாரம் பார்த்துட்டோம்னாங்க கடவுள் வாழ்த்து. அதை முழுக்க பார்த்துனாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அப்பால 2வது அதிகாரம் என்ன? வான் சிறப்பு வான் சிறப்பு. திருக்குறள் அதிகாரங்கள் நிறைய பார்ப்போம். அந்த முத்த அதிகாரம் திருக்குறள்ல முதலாவது திருக்குறள் 3 பகுதி. அறம், பொருள், இன்பம். 3 பகுதி. பெண் வீட்டை பற்றி சொல்லேன் என்று கேட்பார்கள். வேதம் மாதிரி வீட்டை சிறப்பாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்லி இருக்கு. அப்ப முதலாவது அதிகாரத்திலேயே வீடு பேரை பற்றி வந்துடும். நிலைமிசை நீடு வாழ்வார் அதெல்லாம் வந்துடும் இல்லையா? தனக்குமோ இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலர் இது இப்படி எல்லாம் வந்துடும். அதிகாரங்களுக்கு உள்ளேயும் வீடு இருக்கும். அப்படியே எல்லா இடங்கள்லயும் வீடை பற்றி சொல்லி இருக்குது. ஆனால் பொதுவாக அறம், பொருள், இன்பம் என்ற 3ஐ சொல்லி இருக்கு. இந்த 4ம் மனித வாழ்க்கையின் நோக்கங்கள். இது மிருகங்களுக்காக சொல்லப்பட்ட நூலோ அல்லது பறவைகளுக்காக சொல்லப்பட்ட நூலோ தேவர்களுக்காக சொல்லப்பட்ட நூலோ தெய்வங்களுக்காக சொல்லப்பட்ட நூலோ அல்ல. மனுஷ வாழ்க்கைக்குரிய தேவை, புருஷார்த்தம், மனுஷ வாழ்க்கையின் நோக்கம். அறம், பொருள், இன்பம், வீடு. அதுல அறத்துப்பாலை சொல்லைக்குள்ள பாயிரவியல் என்றொன்று வச்சார். பாயிரம் என்றால் அதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி. வள்ளுவர் முன்னுரை எழுதையில முன்னுரைய பாயிரவியல்ல வருவது கடவுள் வாழ்த்து, அடுத்ததா வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை பெருமை அவ்வளவும் வரும் கடவுள் வாழ்த்துல. அந்த இதுல வரும். அதை வச்சு போட்டு இப்ப நூல் தொடங்க போறார். முன்னுரை முடிஞ்சுது. அப்ப என்ன முன்னுரையில என்ன செய்தார்? கடவுளை வாழ்த்தினார், வான் சிறப்பை சொன்னார். இயற்கை ஒத்துழைக்காவிட்டால் மனுஷன் ஜீவிக்க முடியாது இல்லையா? அது முதலாவது வான் சிறப்பை சொன்னார். மழை பெய்யணும் என்று சொன்னார். இப்ப மனுஷன் மழை பெய்ய வைக்கலாமோ? இல்ல இறைவன் தான் பெய்ய வைக்க வேணும். இறைவனை பெய்ய வைக்கிறதை தவிர மனுஷன் நடக்க வேணும். பகவத்கீதையில வரும் யக்ஞத்தினால மழை பெய்கின்றது என்று வரும். யக்ஞத்தினால மழை பெய்கின்றது என்று வரும்.
மூன்றாவதா வந்து நீத்தார் பெருமை என்று சொன்னார். நீத்தார் பெருமை என்ன? நீத்தார் என்றா இந்த முறை எல்லாரும் இறந்தவர்கள் என்றுதான் நீத்தார் கடன் நீத்தார் கடன் என்று அதை தமிழ் படுத்தி வச்சு பிதிர்கடன் என்று ஒன்று இருக்குதாரு. அப்ப நாங்கள் இல்ல இல்ல நாங்கள் பிதிர் என்றது வடமொழி சொல்லு, நாங்க தமிழ்ல சொல்லுவோம் என்று. தமிழ்ல சொல்லுவோம்டா என்ன செய்யணும்? உண்மையா செத்தார் கடன் என்று தான் வைக்கணும், ஓம் ஐயா. அல்லது இறந்தார் கடன் என்று தான் வைக்கணும். அது என்ன அமங்கலமா இருக்கு? எங்களுக்கு பயம்தான் சாவென்றால் அது என்ன அமங்கலமா இருக்கு? செத்தார் கடன் நீத்தார் கடன் போட்டு உடனே செத்தார் கடன் நீத்தார் கடன் வச்சாங்க. இப்ப நீத்தார் கடன் சொன்னா இறந்தவருடைய வேண்டாம். ஆனா நீத்தார் என்று வள்ளுவர் சொன்னது இறந்தவர்களை அல்ல, ஞானிகள். ஞானிகள் துறவுகள். பேர் எங்களுக்கு முன்னால வந்து வழிகாட்டி போயிருக்கிறார்கள், அவர்களை போற்றி என்றது ஞானிகள். நீத்தார் இந்த மூன்றையும் சொன்ன வள்ளுவர் இப்ப நூல் தொடங்க போறார். ஒரு பிரிட்ஜ் ஒன்று வைப்பார், ஒரு இணைப்பு பாலம் வைப்பார் அடுத்ததுக்கு. இந்த நூல் முழுவதுமே அறம்பொருள் இன்பம் என்று மூன்றாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே அறம் தான் இருக்குது. இன்பத்தையும் பொருளையும் அறத்தோடு தான் தேட வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பெருக்க வேண்டும், பிரிக்க வேண்டும், பகிர வேண்டும். இன்பத்தையும் அறத்தோடு தான் தேட வேண்டும், அனுபவிக்க வேண்டும், பகிர வேண்டும். அப்ப எல்லாத்துலயுமே அறம் இருக்குது. அப்படியே அறத்தைப்பால்ல நூலுக்கு போறதுக்கு முதல் அரண் வலியுறுத்தல் என்று ஒரு அதிகாரம் வச்சார். எல்லாமே அறம் தான், அறத்தை வலியுறுத்தல் என்று வச்சார். அறம் என்ற தர்மம் இல்லாட்டால் உண்டு, அதான் உலகத்தையே தாங்கிறது. இங்க யுத்தம் நடந்தாலும் இப்ப எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது அநியாயம் பண்றது, இது அநியாயம் பண்றது. இஸ்ரேல் காசாவை சுத்தி வளைச்சு பிள்ளைகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது, அநியாயம் அநியாயம் என்றார்கள். எல்லா நாடுகளும் போய் யுஎன்ல யுத்தத்தை நிறுத்த வேணும் என்று சொல்ல அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தினால யுத்தம் நிறுத்தப்படாது என்று சொன்னார்கள். அது அநியாயம் அநியாயம் என்றார்கள். இப்ப ஈரான் வந்து யுத்தம் தொடங்கி இருக்குது. இப்ப ரெண்டு பக்கம் நின்று இது அநியாயம் அது, எங்கேயும் இந்த நியாய அநியாயங்களை கதைத்து கொண்டிருக்கிற அந்த அரண் வலியுறுத்தல் இருக்கு, ரைட்டோ ராங் என்றது. இன்றைக்கு அரண் வலியுறுத்தல் என்றதை விட ஊடகம் வலியுறுத்தல் தான் முக்கியமா இருக்கு. உங்களுக்கு எது அறம்ன்றதை ஊடகம் தான் சொல்லி தருது, முகநூலும் யூடியூப்பும். அந்த பப்ளிக் ஒப்பீனியனே அதுதான் உருவாக்கு இல்லையா? ஓம். அது வேலை அவதானமா இருக்க வேணும். அது ஒரு பெரிய இன்டாங்கிள்மெண்ட். அது ஒரு பெரிய இந்த இந்த ஆணவங்கன்மம் மாயங்களை விட ஊடக மாயம் கண்டொன்னு இருக்கு. நீங்க ஒன்று விடுகீங்களா அது உங்களை சுத்தி சுத்தி வந்து வந்து சூழ சூழ ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வந்துடும் சுத்தி சுத்தி. வீட்டுல குழந்தை பிறந்திருக்கோன்னா தேடினா அது கொஞ்ச நாள குழந்தைன்ற விஷயம் தான் வந்து கொண்டு இருக்கு. முழுக்க குழந்தைன்ற டயப்பர்ல இருந்து சின்ன குழந்தையில இருந்து சின்ன குழந்தை எல்லாம் அதான் வந்து கொண்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் தேடினா அதை பற்றியது வந்து கொண்டு இருக்கு. அதாவது ஆடு மாடு கோழியை பற்றி தேடினா அதை பற்றி தானே வந்து கொண்டு இருக்கு. அது அப்படி அப்படி ஒரு உங்களை அது உங்களை அது உருவாக்குது. அது ஞாபகம் வச்சிருக்கு, கவனமா இருக்கும். ஆனா எங்களை உருவாக்குறதுல அறம் என்பது முக்கியம். அப்ப ஊடகம் எவ்வளவு தழுவையா இருக்குதோ அவ்வளவு வலிமையாக நாங்கள் அறத்தை சொல்ல வேணும். அதான் அங்க இருக்கிறது. இதற்கு அந்த ஃபோர்ஸ் அங்க இருக்குது. அதெல்லாம் அழகாக நிறுத்தி நிறைத்து இதுதான் சரி இதுதான் பிழை என்றெல்லாம் சொல்லும். ஆனா அறம் என்பது என்ன என்பதை சொல்ல வேணும். அதுதான் அரண் வலியுறுத்தல். இப்ப இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அறம் என்பது வெளியில இருந்து சொல்றதல்ல, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது உண்டு. சிறிய வயசிலேயே இந்த அறம் என்பது உள்ளுக்கு இருந்து வளர்த்து எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. எப்படி உள்ளுக்கு இருந்து வளர்க்கறது? எங்க உள்ளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டா, நாங்கள் எல்லாரும் நேர வானத்துல வந்து நின்று குதித்தவர்கள் அல்ல. இல்ல யாராவது ஒருவருக்கு இது முதலாவது பிறவியா இருக்கலாம் அந்த அநாதிக ஒரு நிலையில இருந்து. ஆனா பெரும்பாலும் எங்களை பார்த்தாலே தெரியுது, மாட்டு புத்தி, நரி புத்தி, குரங்கு புத்தி, மரப்புத்தி எல்லாமே இருக்கிறபடினால முன்னிறுத்துறது எத்தனையோ புறவிகள்ல வந்திருக்கிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லிருகமாகி பறவையாய் பாம்பாகி எல்லா புத்தியும் இருக்குத்தான் எங்களுக்கு. ஓம் ஓம் ஐயா. கூட வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்ப எங்களுக்கு இந்த ஏனைய பிறப்புகள் எல்லாவற்றிலையும் முடிஞ்சு போகக்குள்ள எந்த பிறப்பா இருந்தாலும் அது மிருகமா இருந்தான்னு இதா இருந்தான்னு அங்க ஜமதர்மராஜா ஒரு நியாய தீர்ப்பு விசாரணை நடத்துவேன். அந்த நியாய தீர்ப்பு விசாரணைய தீர்ப்பு உள்ளுக்க இருக்குது, கான்சியஸா இருக்கு. அதுதான் எங்களோட கான்சியஸ் மனச்சாட்சி ஆக இருக்குது. அங்க அந்த வழக்கு வந்து வித்தியாசமான வழக்கு. நியாய தீர்ப்பு கோர்ட்ஸ்ல வளர்க்குற மாதிரி அங்க ஜட்ஜ் இருக்க, இங்கால எதிர்த்தரப்பு ஒரு பக்கம் நின்று எங்களால பாதிக்கப்பட்ட எல்லாரும் முன்னால வந்து நிக்க, இங்கால எங்கட தரப்புல நாங்கள் நிக்க, அவர் ஒரு லாயர் வச்சு நான் ஒரு லாயர் வச்சு மைலாட் என்று சொல்லி சொல்ற விஷயம் அல்ல.
அல்லது குறுக்க குறிப்பிட்டு கொஞ்சம் பொறுங்கோ நான் ஏன் அது செய்த நான் என்று தெரியுமே அந்த நேரம் என்று தொடங்கி எங்கட விளக்கம் சொல்றதும் அல்ல. அந்த நியாய தீர்ப்பில உங்களோட வாழ்க்கையில நடந்தது அவ்வளவு சம்பவங்களுக்கு உங்களுக்கு முன்னாலே ஒரு முறை ஒரு ரிவிஷன் ஒன்று நடக்கும். நான் சொன்னேன் பென் டிரைவ் எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டா படம் போஸ் அவ்வளவுதான் நடக்கும். நீங்க அதுல அதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது யமதர்மராஜா அங்க நியாய தீர்ப்பு கேட்டுக்கொண்டு அது செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் வாயால உரையாடாமலே உங்களுக்கு உணர்த்தப்படும். இதுல பிள்ளையா இருக்கு, அப்படி செய்துட்டேன் இப்படி செய்துட்டேன் என்றெல்லாம் சொல்லப்படும். எல்லாம் சொல்லப்பட்டு உணர்த்தப்பட்டு வரைக்க நீங்கள் உங்களோட நியாய தீர்ப்பு நீங்கள் சாட்சியா பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்பீல் பண்ண இயலாது, நீங்கள் வாதாட இயலாது, நீங்கள் வழக்காட இயலாது, காரணம் சொல்லவும் இயலாது. அது சாட்சியா இருக்கு, அது உள்ளுக்க இருக்கு, அதுதான் மனச்சாட்சி, அது இருக்குது. ஆனா அதை இனி தண்ணி ஊத்தி வளர்க்க வேணும். இல்லாட்டி அடுத்தது அம்மா அப்பா போடுறது ஊடகம் போடுறதுதான் வளரும். ஒருத்தர் இருந்து பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் பள்ளிக்கூடத்துல 4ஆம் 5ஆம் வகுப்புள்ள சொல்லுறான், விடாத அவனுக்கு குத்தி போட்டு வாண்டா, குத்தி போட்டு தான் தருவேன். அதுக்கு பதிலாக இங்க இருக்கணும் இருக்கணும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா படிச்சாரோ இல்லையா? அப்ப அதெல்லாம் இதை நீரூட்டி வளர்க்கறதுக்கு தான் நீதி நூல்கள் தேவை. நீதி நூல்கள் மிக சின்ன வயசுல இருந்து கொடுக்கணும். தொடங்கிக்கே தொடங்கினவனும் அறஞ்செய்ய விரும்பு. அதான் அவையார் அழகா பாடுறார். ஆவில அறஞ்செய்ய விரும்பு 60 சினம் இயல்வதே நானாண்டு சொன்னாருன்னா இது சின்ன பிள்ளைல வரணும். அதுக்கு சொல்லிக் கொடுக்க நம்மளுக்கும் பெற வேணும். இயல்வது கரவேல், இயலுமாறு மறைச்சு வைக்காது, இயலாதென்று சொல்லாது. ஈவது விளக்கேல், என்னோட நடுவருக்கு செய்ய போறான்னு சச்ச அங்கே அவனுக்கு கொடுக்குற அவன் கச்ச கல்லன் அப்படி இப்படி கொண்டு போய் கொடுக்க போய் குழப்பப்படாது என்றெல்லாம் அந்த தர்மத்தை அறத்தை சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்து தர்ம மரத்தை மட்டுமல்ல இழிச்ச வாயனா இருக்காதுன்னு சொல்லும். உடையது விளம்பே, உன்னிட்ட என்னென்ன இருக்குது என்பதை சும்மா எல்லாருக்கும் சொல்லி கொண்டு தெரியாது. உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்திகளேல் படிப்பை விட்டுடாது. சின்ன பிள்ளையில எண்ணெழுத்துன்றது கணிதமும் மொழியும், அதுதான் பேசிக். சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ எத்தனையோ ஓட்டவெல்லாம் ஓடுகிறார்கள், அந்த டியூஷன் இந்த ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு வடிவாக ஆறுதலாக இருந்து அந்த பிள்ளைகள் இயல்பாக பேச எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தார். இப்போ நாங்கள் ஒப்சர்வ் பண்ணோண்டு எங்களோட பள்ளி வீட்டில் எல்லாம் கிளாஸஸ் நடக்குது, ஒப்சர்வ் பண்ணோண்டு கன பிள்ளைகள் எல்லாம் கேள்வி கேட்டால் மறுமொழி சொல்லுவார்கள் வாயால். ஆனா அதை தாங்களாகவே யோசித்து வார்த்தையில எழுத தெரியாம இருக்கிறது. எங்கெங்க எல்லாம் பிழைக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கத்தால விட்டா இன்னொரு பக்கத்தால போகுது. கேட்ட உடனே படித்தது பார்த்தது எல்லாம் வாசித்ததெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனா அதை எழுத இயலாம இருக்கு. அங்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுது. எழுத்து பார்த்தீங்களா, உன்னை வாசிக்க வேணும், எழுத வேணும், பிள்ளையார எழுத வேணும், சரியா எழுதணும். மனதில் நிற்கிறதுல வார்த்தையில் எழுதுற அளவுக்கு பழக்கம் வேணும் 5ஆம் 6ஆம் வகுப்புக்குள்ள. அதுதான் மாதிரி படிப்பு எண்ணெழுத்திகளில் வளர்ந்த பிறகு எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எண் என்பது என்ன? கணக்கு இல்ல, எங்களுக்கு கணக்கு இல்லை. எங்களுக்கு எண் என்பது தத்துவ ஞானம், சிந்தனை, எண்ணுதல், சிந்தனை, சிந்தனை, தத்துவ ஞானம் பெற வேணும். எழுத்து என்பது எங்களோட இலக்கியங்கள். வளர்ந்தாக்களுக்கு இலக்கியங்களும் தத்துவ ஞானம், சிறுவர்களுக்கு எண்ணும் எழுத்துன்னு அப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வச்ச நீதிமறை நூல்கள் என்று சொல்லி வச்சார். பிறகு அது வளர 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 சொல்லி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்து பிள்ளை 14, 15, 16 வயசுக்கு ஒழிச்சு வெளியில வர்றதுக்கு முந்தைய எல்லாம் சொல்லிடுவோம். 16 வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் வரையவே பருவ நிலைக்கு வந்துடுவார்கள். அதுக்கு முந்தைய இன்பம் சொல்லிடுவன். சில பேர் அதை பற்றி கதைக்கிறதே இல்லையே, வளர்ந்த உறவு படிக்கலாம் என்று விட்டுறது இல்லையா? எங்களோட வீடுகள்ல அப்படிதான் சொல்லித்தான் வளர்க்கறது. பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லி வெளியில போயிட்டு இங்கெல்லாம் மேல் நாடுகள்ல எல்லாம் வெளியில போயிருக்க சொல்றது இருந்துகிட்டு ஃபன்னு கண்டு ஓடி தெரியப்படாது. ஒரு ஆணோ பெண்ணோ சும்மா ஃபன்னுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு சும்மா விளையாட்டு கண்டு இருக்கக்கூடாது. நீங்க பழகலாம், பார்க்கலாம், வித் வியூ டு
லுக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர். சீரியஸா ஒரு வாழ்க்கை துணையை தேடுகின்ற முயற்சியோட பார்க்கலாமே தவிர, இல்லை இங்கே போய் வேறோட போய் கொஞ்சம் ஃபன்னா பழகிட்டு போவோம், கொஞ்ச நாளைக்கு எங்கேயோ பண்ணிட்டு போவோம், பிறகு அங்காளி அப்படியான இதில் போகக்கூடாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கப்படாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கப்படாது. ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். வித் வியூ டு லுக் ஃபார் யுவர் வைஃப். இது வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிருக்கணும். அறம்பொருள் என்பார். ரெண்டாத்தான் அது அங்கால வெளியில போகக்குள்ள என்ன பிலாப்பழம் பட்ட முதல் எண்ணெய் பூசின மாதிரி இதெல்லாம் இருக்கும். உலக வாழ்க்கையில போகக்குள்ள அதுக்குள்ள சரியா செய்து கொண்டு போவார். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் நல்ல நேர்மையா நல்லா இருக்குது, பெரியாக்கள் துப்புரவுக்கு இல்லை. ஆனா அவர்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியல. அதான் முக்கியமான விஷயம். அதை வடிவா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்ப நாங்கள் எங்கட 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 இதுகள்லாம் சும்மா வார்த்தையில சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஆறாம் அதுகளை சின்னல சொல்லி கொடுத்துட்டு அவங்க பெருசா வந்த பிறகு அதுக்கு ஏத்த மாதிரியே எல்லாம் செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இந்த இது வருது. அதுக்குத்தான் இந்த நீதி நூல்கள். அப்ப நீதி நூல்கள்ல திருக்குறள் என்பது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள 15-16 வயசுக்கு முதல் கொடுத்துட வேண்டிய விஷயம்தான் அது. இப்போ அதுல அரண் வலியுறுத்தலை எல்லா இடத்துக்கும் சொன்னேன். பிறகு அறத்துப்பாலை 2 இதை வச்சார். அறமண்டைக்குள்ள எல்லாத்தையும் 19 சொல்லிட்டு போறது இல்லை. புத்தகத்துல 1000 கிடக்கு. எல்லாரும் அதை சொல்லி சொல்லி ஆக்கள் வெருட்டி கொண்டிருப்பார்கள். பல பேர்கள் புத்தகத்துல மட்டும் சொல்றதாயும் மேடை பேச்சுல சொல்றதாயும் இருக்கு. மேடை பேச்சுல சொல்றதாயும் இருக்கு. அவர் அடுத்தார் இல்லறவியல் துறவரவியல் என்று 2 வச்சார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இல்லறவியல் துறவரவியல் 2 வச்சார். அப்ப அதுல இல்லறத்துக்கு புரிம்பு, துறவரத்துக்கு புரிம்பாக அறத்தை வச்சார். அந்த இல்லறத்துல இருக்கைக்குள்ள there are certain things there. துறவரத்துல இருக்கைக்க certain things there. இப்ப துறவரக்கத்துல புலனடக்கத்தை வச்சார், புலான் மரத்துல வச்சார், தவத்தை வச்சார், அதெல்லாத்தையும் வச்சார். இல்லறத்தில் என்ன செய்தார்? புறன்மனை விளைதல், இன்னொருவன் கணவன் மனைவியை போய் சேர்றது, அதுகளை வச்சார். தீவினை அச்சம் வச்சார். அப்ப இல்லறத்துல வச்சார். அப்ப இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் வித்தியாசம், அது முக்கியம். கன பேர் எல்லாத்தையும் கொண்டு பொதுக்குறது. ஆன்மீகம் பண்ணோடனே நீங்கள் என்னென்ன பிடிச்சோன்னாங்க இல்லறத்தை. இல்லறத்தாரண்டா பயிர் செய்தா புழு ஊச்சி வந்தா கொல்லத்தான் வேணும், அழிக்கத்தான் வேணும், களையண்டா பிடுங்கி எறியத்தான் வேணும். அதெல்லாம் இல்லறத்தாருக்கு வரும், துறவரத்தாருக்கு வராது. இப்ப துறவரத்தாரும் இப்ப இல்லற வயல செய்ய வலிக்கிறது, நாங்களா அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம், அது விளங்கி இருக்க வேணும். ஏன்னா இல்லறத்தான் தான் துறவரத்தானே நிலைநிறுத்துறது. அப்ப இல்லறத்தாருக்கு சில கடமைகள் உண்டு. இல்லறத்தாருக்கு அவன் சொல்லுவார்கள், இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலையண்டார். தனக்கு இயன்றபடி முயன்றபடி இந்த இல்வாழ்க்கையில ஓடி களைச்சு விழுந்து ஓடி ஆடி அந்த இதை செய்கிறவன் என்ன சொல்றது, ஜஸ்ட் ஸ்ட்ரகிளிங் டு மீட் த எண்ட்ஸ் தானே. உழைச்சு ஓடி ஓடி வீட்டுக்கு கட்ட வேணும், பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேணும், சாப்பாட்டை வேண்ட வேணும், உடுப்ப வேண்ட வேணும், நோய் நொடிகளை பார்க்க, இப்படியெல்லாம் ஓடி ஓடி அலைஞ்சு திரிகிறார். அவருக்கு இப்படி சச்சங்கத்துல இருக்க நேரம் இல்லை, நிகண்ட சாத்திரமும் திருக்குறளும் படிக்க நேரம் இல்லை, எல்லாம் மூடி திரிகிறார் என்றால் அவர்தான் இந்த தவம் செய்கிறவர்கள் எல்லாரிலும் அவர்தான் தலையானவர். முயல்வாருள் எல்லாம் தலையுண்டு. அப்ப அவருடைய தர்மத்தை வித்தியாசம், அவருடைய தர்மம் வித்தியாசம். துறவிகளுக்கு வேறு. துறவிகள் 24 மணித்தியாலம் 7 நாளும் இறைப்பணி இறை எதிரே நிற்கிறவர்கள். அவர்களுக்கு புலனடக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் அப்படியே அச்சொட்டா இருக்க வேணும், அது அப்படியே வச்சது. அப்ப இந்த விதமாக இல்லறவியல் துறவரவியல் என்று 2ஆ பிரிச்சு. அடுத்ததாக பொருட்பால் சொல்ல போறார். பொருட்பால் என்றால் பொருள் என்றால் செல்வம். செல்வம் மட்டுமல்ல, எல்லாம் செல்வம் தான், மக்கள் செல்வம் மாதிரி எல்லாம் செல்வம் தான். அப்ப ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்றேன். திருக்குறள் மாநாட்டில் அந்த பொருட்பால கவர்னன்ஸ் என்று சொல்லினேன். கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கிடைக்கணும். நான் சொல்றது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுலதான் பாலிடிக்ஸ் வரும்,
இதுகள் எல்லாம் வரும். இந்த பொருட்பால், பொருள் தேடுதல், பொருளை இனங்காணல், பொருளை தேடுதல், பொருளை பாதுகாத்தல், பொருளை பெருக்குதல், பொருளை பயன்படுத்தல், பொருளை பகிர்தல், இதெல்லாம் பொருட்பால்ல சொல்லுவார். என்ன அருளிலா என்ன இப்போ பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் அவ்வுலகு இல்லை. இல்லை என்று சொல்லுவேன். பொருள் இல்லாருக்கு பொருள் இல்லாட்டு இந்த உலக வாழ்க்கை இல்லை, நத்தி காசு இல்லாட்டு வள்ளுவரை சொல்லி போட்டேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையா? அருள் இல்லாதவர்களுக்கு, அன்பு அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லாத மாதிரி பொருள் இல்லாததுக்கு இங்கே உலகம் இல்லை. தமிழ்ல சொல்லுவார்கள், இல்லான இல்லாலும் வென்றால் ஈண்டெடுத்த தாய் என்றாள்னு சொல்லுவார்கள். இல்லாலை இல்லாலும் அப்படி பொருளுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. இப்போ உன்னித்து பார்த்தா தெரியும், எல்லா உறவுகள் எல்லா இதுகளும் எல்லாம் பொருளை சுத்தி தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. அது பொருள் பாட்டுல. அடுத்ததாக இன்பத்து பால் வரும். அப்ப பொருளுக்கும் இன்பத்துக்கும் அரண் வேணுமென்றதால அதை பிரிட்ஜ் பண்ணி அரண் வலியுறுத்தலை வைத்தார். அறத்துப்பால் முடிஞ்சு பொருட்பால் தொடங்க போகுது. அப்ப அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு, அதை இணைக்கிறதுக்கு என்ன வச்சார்? அறத்துப்பாலுடைய கடைசி அதிகாரம் என்ன? அறத்துப்பாலுடைய கடைசி அதிகாரம் பொருட்பால் தொடங்க போகுது. சில புத்தகங்கள்ல பிரிச்சு போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும் என்ன? ஆமாய்யா. சும்மா அப்படியே இப்பெல்லாம் திருக்குறளை 10-50 ரூபாய் போடுற. அறத்துப்பாலுடைய கடைசி அதிகாரம் ஊழ். ஊழ் விதி என்றொன்று இருக்குதுன்றதை வள்ளுவர் அழுத்தி சொன்னார். என்னதான் நீ அறத்தின்படி நடந்தாலும், என்னதான் என்ன இருந்தாலும், அந்த விதி வழிப்படிதான் உன்னுடைய பொருளும் இன்பமும் அமையும். விதி வழிப்படிதான் பொருளும் இன்பமும் அமையும். சரி, அமைகிறதுக்கு ஏத்த மாதிரி. அப்ப இல்லாட்டிக்கு புலகம் இல்லையாண்டா என்ன அழுது கொண்டு இருக்கிறதாண்டா? இல்லை. அது என்ன எப்படி அமைஞ்சாலும் அதுக்குள்ள ஆன்மீகத்தை கொண்டு செல்றது எப்படி என்றது அது அங்கால சிரிச்சு வலுதுகளுக்கு வரும். அப்ப என்ன சொன்னார்? அறதுக்கு ஊழ் விதி என்றது ஒன்று வேணும். விதி இல்லாட்டிக்கு பொருளும் இல்லை, இன்பமும் இல்லை. அது விளங்கிச்சுதா? அது சொன்னார். இனி பொருட்பால் சொல்ல வந்தவர். அறத்துப்பால்ல பாயிரவி அல்ல முதல் அதிகாரமா என்ன வச்சார்? இது முதல் அதிகாரம். திருக்குறள் முதல் அதிகாரம் என்ன? இறைவன், கடவுள் வாழ்த்து. அப்ப அறத்துக்கு வரைக்க கடவுள் வாழ்த்து வச்சார். பொருட்பாலுக்கு வரைக்க முதலாவதாக வச்சது இறை மாட்சி. இறை மாட்சி. அங்க கடவுள் வாழ்த்துனது கடவுளை, இங்க இறை என்றதாரு அரசு, கவர்மெண்ட். நல்ல பொருள்களை, பொருளாதாரம் பொருள் நல்லா இருக்கணும் என்றால் அரசாங்கம் நல்லா இருக்கும். அதுக்குரிய அரசை அமைக்க வேண்டும், அதுக்குரிய அரசை தெரிவு செய்ய வேண்டும். இல்லாட்டி அதுக்குரிய அரசில போய் இருக்க வேண்டும் இல்லையா? அரசாங்கம் சரியில்லாட்டி நீங்க எங்க இருந்தாலும் பொருளாதாரம் இல்ல. இல்ல. நான் இலங்கையில படித்து கொண்டிருந்த பொழுது, படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் அதுக்கு என்டிக்கு படிச்சு கொண்டிருக்க என்னுடைய நண்பர் ஒரு வசந்தன். அப்ப அவர் நோர்வேயில கிளம்பிலாம் பகுதியில் இன்டர் பண்ணது. அப்புறம் நோர்வேயில தான் முடிச்சுவன். அங்கே இருந்து அது எல்லாரும் முடிச்சுட்டு இமிகிரேட்டட் டு நியூசிலாந்து. அப்போ போறது உதற்கா வந்து சந்திச்சுட்டு நியூசிலாண்டுக்கு நீயும் அப்ளை பண்ணு போட்டு போட்டார். மண்டெல்லாம் நெட்டில் எடுத்து போட்டு ஒரே படிக்கிற இதோட அப்படியே இருந்தாச்சு. இப்போ அங்கே இருந்து லெட்டர் எழுதி அனுப்பிட்டான்ட்டு. அந்த எக்ஸாம் முடிக்கட்டும் பாப்பமெண்ட மனித வழி போட்டேன். அப்போ எல்லாம் கடிதம் தான். இப்போ எல்லாம் ஃபோன் மாதிரி எல்லாம் கிடையாது, கடிதம். அடுத்தது போட்டார். எங்கேயும் அமைதி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கெட் அவுட் நவ் ஒன் டே. அதோட வழிகிட்டது தான். If there is a peace in your place only, there will be a good life. இல்லாட்டி இல்லையே. அதே மாதிரி அந்த அரசு சரியா இருக்க வேணும். அதுதான் பொருளாதிகாரம். பொருளை பொருள் வளங்களை அது அடையாளங்காணல், தேடுதல்,
பாதுகாத்தல், பெருக்குதல், பிரித்தல், பகிர்தல், அனுபவித்தல் எல்லாத்துக்குமாக சேர்த்து நல்ல அரசாங்கம், சட்டம், நீதி இருக்கும். இல்லாட்டி சரி வராது. இலங்கையில எத்தனையோ கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கினது, நல்ல வெற்றிகரமாக வடக்குல எல்லாம் நடந்தது. கூட்டுறவு சங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டையால எல்லாமே உடைஞ்சு போச்சு. இன்றைக்கு அதை திருத்தி புதுக்கி கொண்டு வருவதற்கு ஒருவரும் முயல்கிறார்கள் இல்லை. அப்படி அரசு, சட்டம், நீதி அதெல்லாம் ஒழுங்கெல்லாம் நல்லா இருந்தா தான் பொருள் ஆதாரத்துக்கு அடிப்படை சரியா இருக்கும். அது முதலா அதை முதல் வச்சேன். திருக்குறள் என்ன சொல்லுதுன்றதுக்கு என்னண்டா, இதெல்லாம் வந்து என்ன கேட்டா, சைவத்துல வந்து வாழ்க்கை உண்மை, உலகம் உண்மை, பொய்யல்ல, மாயமல்ல. அப்ப வாழ வேணும். அதுக்காக இதை வைத்தேன். பிறகு இந்த பொருளுக்கு தேவையான அவலவத்தையும் அங்க சொல்லுவேன். பொருட்பால்ல அடுத்ததா பொருளுக்கு தேவையான ஒரு 10 விஷயத்தை முதல் வைப்பேன். பொருள் இருக்கு, அது போன முறை சொன்னான் உங்களுக்கு. திருப்பி பார்ப்பதென்றால் அதிகாரம் சப்டரா இல்லை, ஒன்றையும் பார்த்து பார்த்து தான் சொல்லுவோம். இறைமாட்சிக்கு பிறகு அவர் வைத்தார் கல்வியை வைத்தார். இறைமாட்சிக்கு பிறகு கல்வி வைத்தார். படிச்சிருந்த கல்வியை வைத்தார். கல்வி வைத்தவர் கேள்வி, அடுத்தது கல்லாமையையும் வைத்தார். கற்கிறதால வார சிறப்பு கல்லாமை, படிக்காம விடுறதால என்ன இழிவு கண்டதையும் வச்சார். இன்னைக்கு நாங்கள் அரசியல் பேசுறதுல ரெண்டாலும் சொல்ல வேணும். கொழும்பிலே ஒரு மேயரை தெரிவு செய்திருக்கிறார்கள். கொழும்பு நகரில் சிவகுமாருக்கு தெரியும். யார் மேயர் உங்களுடைய சிவகுமார்? ஐயா யார் மேயர் கொழும்பு நகரில்? தெரியல ஐயா, எனக்கு உண்மையில. பாத்தீங்களா, திருக்குறள் பொருள் அதிகாரம் படிக்க வந்திருக்கிறீர்கள். உங்க நாட்டுல உங்களோட அரசாங்கத்துல என்னன்னு தெரியல, இன்றைக்கு தான் தெரிவு செய்திருக்கிறார். அது பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயர். பார்த்து சொல்ல கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வித்தியாசமான பெயர். கெலி பல்தசார் என்று வருகிறது. இது என்னன்னு வந்தது பாப்போம். பல்தசார் அவன் என்ன செய்யறான், அவன் குவாலிபிகேஷன், கல்விக்கு சொல்றேன், அவன் குவாலிபிகேஷன் போடுறாரு. ஆன்டிக்ஸ், பழைய பொருட்கள், மீள் சுழற்சி பொருட்கள், ரீசைக்ளிங் குட்ஸ், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள், என்வைரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி குட்ஸ் என்பவற்றை விற்கும் கலி ப்ரொடக்ட்ஸ் என்னும் ஒரு வர்த்தக நிறுவனத்தை நடத்தி வந்தவர் கொழும்பு மேயர். இவர் இரு சிறு பிள்ளைகளின் தாய். 1985ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் தனது ஆரம்ப மற்றும் இடைத்தர கல்வியை கொழும்பு மெத்தடிஸ்ட் கல்லூரியில் முடித்தார். அவர் ஃபேஷன் டிசைன் துறையில் பட்டம், பால் மற்றும் பெண்ணியந்தார் கற்றுக்கையில் பட்ட மேற்படிப்பில் டிப்ளோமா, ஜெண்டர் அண்ட் உமன் ரைட்ஸ்ல, மற்றும் அதே துறையில் கலை முதுமானி பட்டம் எம்ஏ பெற்றவர். அரசியலில் இறங்குவதற்கு முன்பு இலங்கையின் தொலைக்காட்சியில் ஒரு பரிச்சயமான முகமாக இருந்ததுடன், தொலைக்காட்சியில் 7 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பாளராக அனுபவம் பெற்றவர். ஊடகத்தில் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து அவர் ஒரு ஊடக ஆளுமையாக பிரபலமானார். தொலைக்காட்சிக்கு வெளியே 2018க்கு பிறகு அவர் சமூகவியல், குடிசார் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். ரிசர்ச். பல அரச தொண்டு அமைப்புகளுடனும் பணியாற்றி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிமைகளுக்குமான ஆதரவாக செயல்பட்டார். கொழும்பில் நகரப் பணிகள் குறித்த ஆராய்ச்சியில் அவர் குறைந்த வருமான குழுக்களின் மேல் அதன் தாக்கத்தை ஆராய்ந்தார். லோ இன்கம் குரூப்ஸ்ல இன்னும் எஃபெக்ட் என்று கொழும்பிலே வச்சு ஆராய்ந்தார் அவருடைய ரிசர்ச். அவருடைய பெண் உரிமை மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போலான செயற்பாடுகள் கல்வியல் ஆராய்ச்சிகளோடு இணைந்திருந்தன. இது கொழும்பில் இருக்கிற என்ன கல்வி தகமை பாருங்க. கல்வி, ஆராய்ச்சி, தொழில், அரசியல் அதுல வருது. இதுதான் அந்த அடிப்படை இருக்க வேண்டியது ஒன்றா இருக்குது. சரி, இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது பார்ப்போம். இங்கே
நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மேயரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பெண் பெண் மேயர். பெண் என்றால் ஒரு பெருமை தானே. யார் இது நான் சொன்னவில்லை. அவருடைய முகநூல் பக்கத்தில் இருந்து சிலதை பகிர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய யாழ்ப்பாண மேயருடைய கல்வி தகவை மாறி கல்வி தகவையை பற்றி தெரியாத ஒரு முகநூல் பதிவில் இருந்து சொல்லி இருக்குது. என்னென்று கேட்டால், சர்க்கரை வியாதி என்று உங்களை ஏமாற்றியவன் இறுதியில் உங்கள் விரல் அல்லது காலை எடுக்கச் சொல்வான். அவர்களுக்காக ஒரு பதிவு. விரலை எடுக்க வேண்டாம். சர்க்கரை நோயாளிகளின் புண்ணால் பாதிக்கப்பட்டவர்களின் புண் ஆறவில்லை என ஆங்கில வைத்தியத்தின்படி விரல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பதிவு. அவ தன்னுடைய பதிவை கொண்டு போடுறார். பிறகு அடுத்த பதிவு, மூன்று டேபிள் ஸ்பூன் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயை காலை இரவு குடித்து வந்தால் புற்றுநோய் மறையும். பாருங்க எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி என்று. ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயை 3 கரண்டி காலை மாலை குடிச்சு வந்தால் கேன்சர் இல்லாம போயிடுமா. ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சைச்சாறு சேர்த்து 1 தொடக்கம் 3 மாதங்கள் சாப்பிடுவதற்கு முன் குடித்து வர புற்றுநோய் மறைந்துவிடும். வெதுவெதுப்பான எலுமிச்சை நீர் கீமோதெரபியை விட 1000 மடங்கு சிறந்தது, வலிமையானது மற்றும் பாதுகாப்பானது. எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி என்ன. அவங்களுக்கு என்ன பெயர் சார்? பேரை சொல்றது அதுல மதிவதனி என்றவன் பேர். இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க என்ன தெரியுது உங்களுக்கு? சுத்த ஒன்றும் தெரியாத இடியட்டை கொண்டு வந்து மேயராக்கி இருக்கு ஒரு இடத்தை. எலுமிச்சம்பழம் குடிச்சா கேன்சர் போயிடும், தேங்காய் எண்ணெய் குடிச்சா 3 நாள்ல கேன்சர் போயிடும். எந்த உலகத்துல இருக்கிற தெரியாது. படிப்பறிவில்லை, பேசிக் சென்ஸே இல்லாத ஒன்று. இப்படியான ஆட்கள் சமயத்துல கூட இருக்கணும், அது தெரியும். எங்கெங்க ஆமாம் சாமி போடுறார்கள் இருக்கிறவோ அங்க எல்லாம் இந்த இடியட் கூட்டம் தான் இருக்கிறது. ஆன்மீக கூட்டங்கள்ல கூட இருக்கும். அரசியல்ல மக்கள் இருக்கிறத கண்டிருக்கிறது, தலைவர் இப்படி இருக்கிறது இப்பதான் பாக்குறேன். நிறைய தலைவர் இல்ல, ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்கு. அப்ப கொழும்பு எங்க போகுது, யாழ்ப்பாணம் எங்க போகுது? மூட நம்பிக்கைகள், ஆதாரமற்ற விடயங்கள். என்ன இல்லை இங்க கல்லாம. இதன் கருத்து என்ன? கல்வி இல்ல, படிக்கல. கல்விக்கு அடுத்தது கேள்வி. கடிகாடுல பரவாயில்ல, மற்றவர்கள் சொல்றதை கேட்டு நல்லது அறிய வேண்டும். எத்தனையோ படிக்காத மேதைகள் எல்லாம் இருக்கணும். அப்ப கேள்வி இருக்கு. கல்விய படிக்கல, கேள்வி இல்ல. கல்வி கேள்வியில சில பேர் டிகிரி ஹோல்டர்ஸும் இருக்கணும். கொஞ்சம் பேர் அது தெரியும். டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற, இப்படி டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கிற, ஆனால் இப்படித்தான் அடிப்படையில இப்படித்தான் இருக்கணும். அங்க என்ன கற்றாலும் கேட்டாலும் அறிவில்லை. அதான் அறிவுடைமை. வள்ளுவர் எல்லாம் படிவா பிச்சு பிச்சு வைக்கிறார். பொருட்பால்ல கல்வி வேணும், கேள்வி வேணும். கல்விகள் இருந்தா மட்டும் பத்தாது, அறிவும் வேணும். அறிவுடைமையை வச்சார். அதுக்கு கல்வி என்ற முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக, கல்லாமையால் வருகின்ற தீமைகளை சொல்வதற்காக அதுக்கு ஒரு அதிகாரத்தை வச்சார். பாருங்க, ஒரு பொருள் வேணுமென்றா என்னென்ன தேவையன்று. யாழ்ப்பாணம் பொருளாதாரத்தில் நல்லா முன்னோரும் என்று இப்போதைக்கு நம்ப முடியாது இல்லையா? ஏன்? அரசியல இருக்கிறவருக்கு அடிப்படை அறிவு இல்லை இருக்கிறது. அப்ப பல அரசியல் கதைக்கிறது இல்லை. ஆனா இது ஒரு நல்ல உதாரணம். நாங்க திருக்குறள்ல பொருட்பால் தானே படிச்சு கொண்டோம். கொழும்பு எங்க போகுது, யாழ்ப்பாணம் எங்க போகுது? இன்னும் நிறைய இருக்கு. ஆமணக்கண்ணு எடுத்து பொக்குளை சுத்தி பூசுறதுல இருந்து ஏதோ கணக்கு எல்லாம் சொல்லி இருக்கு நிறைய. இதெல்லாம் கிண்டல் பண்ண தெரிஞ்சு இப்ப பேஸ்புக்கே பிளாக் பண்ணி போட்டா அவ்வளவு நடக்குது. தேடுதான் கிடைக்குது இல்லை. இது பாடப்படுத்த மட்டும் தான் கிடைக்குது. அப்ப இதைத்தான் சொல்வது,
ஒரு பொருளாதாரம் பொருள் நல்லா இருக்கணும் என்றால், கவர்னன்ஸ் நல்லா வேணும் என்றால், முதலாவது கல்வி, இரண்டாவது அறிவு. கல்லாமையை சொன்னார். அடுத்தது கேள்வி, கல்விக்கு அடுத்தது கல்வி, கல்வாமை, கேள்வி. அதுக்கு பிறகு அடுத்த சாப்டர் அறிவுடைமை. படிச்சிருந்தாலும் முட்டாள் இருக்கிறார்கள், படித்த முட்டாள் என்று சொல்லுவார்களே, அது இருக்குது, அது இருக்க வேண்டும். அடுத்தது கல்வி கேள்வி படிச்சிருந்தாலும் அதன் பயன் என்னென்று கேட்டால், எங்கட இருக்கிற குற்றங்களை நாங்கள் அறிந்து விலக்கி கொள்ள வேண்டும். குற்றம் கடிதல். We should refine ourselves. சிவம் என்றாலே கருத்து செம்மை. அப்ப நாங்கள் செம்மை ஆகுதல், சிவம் ஆகுதல் தான் எங்களுடைய பயணம். We should become செம்மை. சிவன் ஆக வேணும், அந்த செம்மைக்கு வர வேணும். அப்ப அதுக்கு குற்றங்களை கடிதல், குற்றம் கடிதல் என்றது அடுத்த அத்தியாயம் வச்சார். அதற்கு அடுத்த அத்தியாயம் வச்சார் பெரியோரை துணை கோடல், நல்லவர்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியோரை துணை கோடல். அதுக்கு கல்விக்கு பிறகு கல்லாமை கொண்டு வச்சார். ஏனென்றா கற்கிறது தேவை, ஆனா கல்லாதால என்ன புலவரும் உண்டு. பெரியோரை துணைக்கோடல் அடுத்த அதிகாரம் பெற்றார் சிற்றினஞ்சேராமை. கீழ் மக்களோட சேராத, சேர்ந்தா ஒட்டிடும். அது இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷனா வடிவ வச்சார். இது ஏதோ அத்வைத வேதாந்த மாதிரி ரெண்டு கொண்டா எல்லாம் பிரம்மன், நீயும் பிரம்மன், நானும் பிரம்மன் என்று ஓட்டோ இருக்கிற விஷயம். சைவத்தின்படி ஆன்மாக்கள்லயே வித்தியாசம் இருக்குது. சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். ஆணவமல தடிப்பும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. அதற்கேற்ப அவர்களுடைய அறிவு, அருள், குணம் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. சரியா? அப்படி இருக்கிறதன்படி பார்த்தா தானே இது செய்யலாம். பெரியோரை துணை கோடலும் சித்திரம் ஜெயராமையும் எல்லாத்தையும் சமத்துவமாக பார்த்து நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன்டா செய்யலுமா? ஏழுமா? இது வாழ்க்கை, சைவ சித்தாந்தத்தோடு ஒட்டிய வாழ்க்கை. சிற்றினஞ்சேராமை வைத்தார். சிற்றினஞ்சேராமைக்கு பிறகு தெரிந்து செயல் வகை வைத்தார். யோசிச்சு கருமம் ஆற்ற வேணும். ஒன்றில் இருக்கிறதை பற்றி தெரிந்து செயல் வகை வைத்தார். அடுத்ததாக வலி அறிதல், டெஸ்டிங் த ஸ்ட்ரென்த். உங்களுடைய எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு தெரிய வரும். இதுல டாக்டரா இருக்கிறதால வருவாங்க சில பேர்கள் இருந்து டாக்டர் மாதிரி எல்லாரும் இடத்துலயும் நல்லா இருக்கிறதா தானே. ஒரு வீட்டுல 2 டாக்டர் இருந்தா, டாக்டர் இதை வேண்டி போடுங்க, அதை வேண்டி போடுங்க, இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதை வேணுங்க, இதை வேணுங்க எல்லாரும் வருவார். ஆனால் வேண்டி போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் வீட்டுல படுத்தா நித்திர வர வேணும். என்ன ஐயோ அது எங்க போகுது, இது எங்க போகுது, இந்த ஷேரை பண்ணுங்க, அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது இது எல்லாம் சொன்னார். இப்பவும் சொன்னார், என்னுடைய கொன்னே சொல்லுவார், இது நல்ல நேரம். இந்த அமெரிக்காவில அங்க விழுந்து போயிருக்கல்ல, இப்ப இது நல்ல நேரம் அமெரிக்கன் ஷேர்ஸ் எல்லாம் வேண்டதை கேட்டு. இப்ப வேணாதான் பிறகு ஒரு காலத்துல உயர் வேணும். இப்படி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பெறும். அதுலக்கா முழுக்க விளக்குறதுண்டு இல்லை. ஆனா எங்கட வலிமை, எங்கட என்ன சொல்றது, பஃபர் என்று சொல்ற தாங்கு, அதை அறிந்து செயல்பட வேண்டும். அதான் வலி அறிதல், காலம் அறிதல், டைம். இடம் அறிதல், இடம் என்றது எந்த இடம், டைம். மற்றது தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல், தெரிந்து வினையாடலாம் வேலை பிராக்டிக்கல். அப்ப இதெல்லாம் தெரிந்து இப்படி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. பல பேர் இதுகள் எல்லாம் இதெல்லாம் நான் சொல்றது எங்களுக்கு முந்தியே சொல்லி தந்திருந்தா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. எங்களுக்கு எல்லாம் திருக்குறளை சும்மா பாடமாக்கி இப்படி கும்பிட்டு போனது தவிர இதுகளை சொல்லி தரையில. பள்ளிக்கூடங்கள்ல சும்மா தேவையில்லாத பாட்னி, கெமிஸ்ட்ரி, இல்லாத பாடமெல்லாம் படிச்சு பாடமாக்கி கொண்டாங்க, பாடமாக்கி கொண்டாங்க, நிறைய படிச்சுட்டு வாழ்க்கைக்கு தேவையானதை படிக்கல. வாழ்க்கைக்கு இதுதான் படிச்சால் தான் வாழ்க்கைக்கு தேவையானது. ரொம்ப லேட்டா தான் வருது, பரவாயில்ல, அடுத்தடுத்த பிறப்புகள்ல கொஞ்சம் இப்ப சரி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறோம். செய்ய வேண்டும். இதெல்லாம் சின்ன வயசுல கொடுத்துட்டா, 14, 15, 16 வயசுல கொடுத்துட்டா வெளியில வரைக்கும் எல்லாம் பார்த்து செய்வாங்க. சுவாமி பாருங்க.
அப்படியே பெரியோரை துணைக்கோடல் சிற்றினஞ்சேராமை வெளியறிதல் இடனறிதல் காலம் அறிதல் தெரிந்து வினையாடல் அப்படியே எல்லாம் எல்லாம் அப்படியே பிராக்டிக்கலா வரும். அப்படியே அழகாக வள்ளுவர் பொருட்பால் சொல்லியிருக்கிறார். இப்ப வள்ளுவர் சொல்ல வந்த செய்திகள் வாழ்க்கைக்குரிய செய்திகள், வாழ்க்கையை வாழ்வதற்குரிய செய்திகள். சமய கொள்கைகளை எடுத்து பார்த்தா சமணத்தோட பொருந்தாது, அது துறவு சமயம். பௌத்தத்தோட பொருந்தாது, துறவு சமயம். மற்றது வேதாந்தத்தோடும் பொருந்தாது, அதுவும் துறவு சமயம், வாழ்க்கையை மாயம் என்கிற சமயம். இப்ப இருக்கிற சமயங்களுக்குள்ள வைணவர்கள் சொல்லுவார்கள். ஆனா வைணவர்களுக்கும் இதுல கன விஷயங்களும் சில பொருளாதார நுட்பம் அங்கால வரும். வள்ளுவர் நாத்திகரும் அல்ல, அதுக்கேம் பொருந்தாது. இப்ப வள்ளுவர் கூட சைவ சித்தாந்தத்துக்கு தான் வருவார். உண்மை, வாழ்க்கை உண்மை, அதை வாழ வேண்டும் என்பதை அழகாக சொல்லிக் கொண்டு வாரார். பொருள் இருந்தால்தான் மிச்சம். பொருளை பற்றி சொல்றது இல்லை. பொருள அதிகாரத்துல அரசியல் வந்துடும். ஒரு அரசு எப்படி இருக்க வேணும், ஒரு அமைச்சு எப்படி இருக்கணும், ஆர்மி, ஸ்பையிங், அதெல்லாம் போட்டிருக்கிற உளவு, அதெல்லாம் போட்டிருப்பார். எல்லாம் போட்டிருப்பார். எப்படி நீதி விசாரணை செய்கிறது, களை எடுக்கிற மாதிரி குற்றம் செய்கிறவர்களை கண்டு ஒதுக்கி எடுத்து அவர்களை இல்லாம பண்ண வேணும்னு போட்டிருக்கிறேன். அப்படி நிறைய திருக்குறள் சொல்லியிருக்கிறார். இந்த திருக்குறள் எங்களுக்கு இருக்குது, ஆனா திருக்குறள் எங்களிடம் இருக்குது, ஆனா எங்களுக்குள்ள இல்லை. எங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் திருக்குறளை ஒரு ஒத்தோரோட்டேட்டிவா பார்க்கறது இல்லை. திருக்குறள்ல இப்படி இருக்குது, அதனுடைய நான் இப்படி செய்ய வேணும், திருக்குறள்ல இப்படி இருக்கு, அதனுடைய நான் இப்படி செய்யப்படாதுன்னு யாராவது யோசிக்கிறோம் நாங்களா? இப்ப என்ன ஆகமிக்கிறது, திருக்குறளை வச்சு சத்தியபெருமான உடக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் புத்தகத்தை வச்சு இப்படி கும்பிட்டுட்டு அரோஹரா மலை போட்டுட்டு சிவா முடிஞ்சு உலகத்தோட தான் நாங்க திருக்குறளை வச்சிருக்கிறோம். இது செயற்பாடு இல்லை. அம்மா கண்ணோட்டத்தை பற்றி கேட்டா, அப்புறம் கண்ணோட்டத்தை பற்றி ஜெயராஜ் அவர்கள் கண்ணோட்டத்திலேயே ஒரு 10 லெக்சர் கொடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் பகிர்ந்து விட்டு நான் முதலாவத ஆர்வம் உள்ளவர்கள் அதை பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பா இருக்கும், ஆர்வம் உள்ளவர்கள் அதை பார்க்கலாம். இன்னைக்கு இது ஒரு மீட்டல் தான், திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நாங்களும் மீட்டு கொண்டு நாங்கள பார்த்து கொண்டு போறோம். இது திருக்குறள்ல இருக்கிற அறத்துப்பால், பொருட்பால். அதுல ஏன் அந்த அதிகாரங்களை இப்படி வச்சிருக்கு, இந்த ஓர்டர்ல ஏன் இருக்குது? கணக்கு எழுதி கேட்பார்கள், வள்ளுவர் தான் இப்படி வச்சாரோ, வேற யாரும் தொகுத்ததோ, வேற யாரோ இப்படி வச்சிருக்கணும், அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்குது. ஆனா இதுதான் பொதுவாக இருந்து வந்த ஒழுங்கு. இதை பார்த்தது. இதுல அது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நாங்க இன்று நிகழ்ச்சியை முடிவு செய்யலாம். வாழ்வியல் நூல் தான் அந்த ஒழுக்கம் என்னென்ன மாதிரி ஒழுங்காக போகணுமென்ற முறை தான் சொல்லி இருக்குது இதுல திருக்குறள்ல. வாழ்வியல் நூல் ஊழ் துறவியல்ல தான் வருது தானே ஐயா? ஊழ் அறத்துப்பால்ல கடைசியாக, அறத்துப்பால்ல கடைசி அதிகாரம். துறவரவியலுக்கும் அது உண்மையா என்னென்னு எடுக்கணும்னா இப்படித்தான் எடுக்கணும் நீங்க பேச்சு. அதாவது அறத்துப்பால்ல தானே கடவுள் வாழ்த்து வருது. ஆமா. கடத்துப்பால்ல தானே வான் சிறப்பும் வருகிறது. ஆமா. பால்ல தானே நீத்தார் பெருமையும் வருகிறது. ஆமா. அது மூண்டையும் நாங்கள் சொல்றது, அது மூன்று மற்ற அரண் வலியுறுத்தல் இல்லறவியல் அந்த நாளையும் நாங்கள் அறத்துப்பால் என்றாலும் அதை பாயிரம் என்று அது ஒரு சிறப்பாக முன்னுரையாக வைத்திருக்கிறோம். ஆமா, பாயிரம்னு இருக்கு. அது முன்னுரை. சரி. அதே மாதிரி அறத்துப்பால் முடிஞ்சது, துறவியரை எல்லாம் முடிஞ்சு பொருட்பால் தொடங்க முதல் ஒரு இணைப்புரை வைக்கிறார். ஒரு இணைப்பு, பொருளுக்கும் அறத்துக்கும் இணைப்பு. என்னதான் அறம் இருந்தாலும் என்னதான் இதென்றாலும் உனக்கு வர்றது உண்ட ஊழ் விதிப்படிதான் வரும். அதான் அங்க வச்சார். அப்ப அது துறவரவியலோட இருந்தாலும் அது உண்மையிலே ஒரு இணைப்பு. அதுல இருந்து துறவிக்கு ஊழ் இல்லையே. துறவிக்கு ஊழ் இல்லை. துறவிக்கு ஊழ் இருக்குத்தான், அவர் ஊழை பற்றி அவர் யோசிக்கிறீர்களே, அவ்வளவுதான்.
அப்ப அது வந்து பொருளை இணைக்கிறது. ஆஹா. அப்ப பொருளும் இன்பமும் ரெண்டையும் இணைக்கிறது. அங்கே அடுத்தது இன்பமும் அறத்தின் பால் செய்யப்பட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது அனத்தால் வருவது ரெண்டாலும் அது ஊழ் பரிதான் வரும். அதான் ஊழை இடையில அப்படி பார்க்கணும். சரி. பொருட்பால்ல இறை மாற்றிய வச்சார் முதலாவது. அரசாங்கம் இம்பார்ட்டன்ட். இங்கேயும் பொலிட்டிக்ஸை வடிவா பார்த்து கொள்ளணும். ஒழுங்கான ஆக்களை தெரிவு செய்ய வேணும். ஆமணக்கண்ணை பூசி வைத்தியம் செய்கிறது, எலுமிச்சம்பழத்துல வைத்தியம் செய்கிறது, மொத்தம் தேங்காய் எண்ணெயை குடிச்சு வைத்தியம் செய்கிற மண்டுவங்களை கொண்டு வந்து மேல வச்சுட்டு நீங்கள் அந்த அரசுல வந்து நீங்கள் உய்யவும் முடியாது, முன்னுக்கு வரவும் முடியாது. அதுக்கு ஏற்ற ஆக்களை நீங்கள் தான் தெரிவு செய்யணும், இல்லையா? ஆமாங்க. பொருள் Elect the right people, the right place. அப்ப அது முதல் சரியா வர அரசு இறை மாட்சி என்று வச்சார். அதுக்கு பிறகு இறை மாட்சிக்கு பிறகு அடுத்ததுதான் கல்வி, கல்காமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதம், குற்றம் கடிதல், பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, தெரிந்து செயல் வகை, தெரிந்து செயல் வகை, வழி அறிதல், வெளியறிதல், காலமறிதல், இடனறிதல், தெரிந்து வினையாடல், அப்படி எல்லாம் அடுத்ததா வரும். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய பொருளுக்கு இதெல்லாம் அடிப்படை, பேசிக் ஃபவுண்டேஷன் போடுறது. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டை நீங்க கெமிஸ்ட்ரி டியூஷன், அந்த டியூஷன், இந்த டியூஷன் அனுப்புறதுக்கு இதுல கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நான் சொல்லிக் கொடுக்க சிலதுகளை உருவா சொல்றது. 4 categories in the world. ஒன்று எம்ப்ளாயீஸ், தொழிலாளர்கள், இல்லையா? நீங்க ஒர்க் பண்ண வேணும். ஒர்க் பண்ணினா உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க வேலை செய்யாட்டி வருமானம் வருமோ? இல்ல, இன்னொரு பிறகாக வேலை செய்து கொண்டிருப்பீங்க. ரெண்டாவது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுயமா செய்கிறது. இப்ப நாங்கள் டாக்டர்ஸ்ல எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கு. நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். செல்ஃப் எம்ப்ளாய்டுல நான் வேலை செய்தா காசு வரும். வேலை செய்யாட்டி காசு வருமோ? இல்ல. ஆனா எனக்கு நான் தான் பாஸ். இருந்த 9 மணி நேரம் 10 மணி வரைக்கும் சச்சங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம் தானே. இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யலாம் நடத்த இல்லமோ? டியூட்டி போட்டு வேலை சொல்லிடு வேற என்ன. நான் நினைச்ச நேரம் லீவ் எடுத்து கொண்டு போய் வாரம் தானே. சில பேர் மாறிடு, சில பேர் அதே மாணவர் முந்தின காலத்திலே மாறுறது விருப்பம். எல்லாரும் எம்ப்ளாயி தான் விருப்பம். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றது நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு என்ன அப்படி. அது செல்ஃப். அப்ப நீங்க இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும், வருத்தம் ஆகிக்கணும், லீவ் வண்டா தண்ணணும் வண்டா, இது இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஃப்ரீடம் ஒன்று இருக்குது இதுல. மூன்றாவது ஒன்று இருக்குது எம்ப்ளாயர், தொழில் வழங்குனர். நீங்க கொஞ்சம் பேரை வேலைக்கு வச்சிருப்பீங்க, அவர்கள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப நீங்க வேலை செய்யாவிட்டாலும் உங்களுக்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வருமானம் வந்து கொண்டிருக்கும், இல்லையா? அது மூன்றாவது. எக்கனாமிக்கல் ஸ்டேஜ்ல அது மூன்றாவது. இப்ப மூன்றாவது பண்ண அதுலயே நான் இருக்கிறேன். நான் வேலை செய்யாதனாலே எனக்கு காசு கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கு. அது மூணு. நாலாவது ஒன்று இருக்கு. அது என்னது? தொண்டு, இன்வெஸ்டர். முதலீடு செய்தா உங்களுக்கு ஒரு தரம் வேலை செய்யாவிட்டாலும், நீங்க வேலை செய்யாவிட்டாலும் உங்களது வருமானமும் பொருளும் வந்து பெருகி கொண்டும் வந்து கொண்டு இருக்கு. முதலீடு செய்து வைத்தல் என்று சொல்றது. முதலீடு செய்தல் ஒன்று இருக்கல்ல. பாரம்பரியமாக முதலீடு 2 இதுல செய்கிறது எங்களுடைய ஆக்கள், பழைய ஆக்கள். ஒன்று பொன், கோல்ட். பொண்ணுக்கு பொருளாதாரம் உண்டு தானே? இருக்கு. அப்ப எடுத்து வச்சால் அது வந்து கூடிக்கொண்டுதான் வரும். அந்த மாவத்துக்கு தூக்கி கொண்டு ஓடினது பொண்ணு தானே. என்ன ஊர்ல இருந்து வெளிக்கிட்டீங்க
ஓ ஓ ஓ ஈஸியா கேஷபிள், மூவபிள். இப்போ அது டிஸ்அட்வான்டேஜ். சும்மா அவசரத்துக்கு சிலவளை எடுத்து கடவுள் போடுகிறோம் அல்லது அழிச்சு போடுவீங்களே ஈஸியா, அது உண்டு. ரெண்டாவது நிலம். கடவுள் இனி நிலத்தை படைக்கல. ஓ இங்க காடு கரை வேலையும் சரி, நாடு நகரத்தில் எங்கேண்டான ஒரு நிலம் வச்சிருந்தா அது பொறுமதிதான், ஓ ஒரு நாளும் குறையாது. இங்க கனடாவில் இப்ப நான் அறிந்தது, சர்ச்சஸ் எல்லாம் வித்து கொண்டு போயினோம். என்ன இந்த நகரங்கள்ல இருக்கிற சர்ச்சஸ், இந்த சரி சர்ச்சஸ் நான் பார்த்ததுல ரூரல்ல போய் இருக்கிற, இங்க ரூரல்ண்டா சரியான தூர பிரதேசங்கள், ரூரல்ல போய் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் ரெண்டு வேண்டினோம். அங்க ஏக்கரே 5000 10,000க்கு வரும். இங்க அவ்வளவு மலிவா இருக்கிற இடத்துல அப்படி வேண்டினீங்க. இரண்டு கேட்டால் ஒரு காலத்திலே அது வேற என்ன, ஓ மை சர்ச்சஸ் இன்வெஸ்டிங். அது பார்க்கணும். நார்த் அமெரிக்கால இருக்குது ரூரல் லேண்ட். அது மாதிரி ரெண்டாவது நிலம். இது ரெண்டும் முதலீடு. இப்ப ரெண்டுல முதலீடு செய்யறது அது பாரம்பரியமா செய்து வந்த ஒன்று. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இப்ப எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எம்ப்ளாயர், இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்ல இன்வெஸ்டிங் இன் கோல்ட் அண்ட் இன்வெஸ்டிங் இன் த லேண்ட். இது பேசிக் பொருளா. இது உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டா எல்லாரும் இதுகள் தான் செய்தது. ஓ மை அரசாங்க வேலை செய்ய ஒரு செகண்ட் ஜாப் இருந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? பார்ட் டைம் பார்ட் டைமோ ஒரு தோட்டம் துறவு வச்சிருக்கு. பொதுவாக தோட்டம், பொதுவாக அந்த மாடு நாள்ல அல்லது தோட்டம் வச்சிருப்பாரு. வெள்ளன போய் அதை செய்யறது, பின்னேரம் விவசாயம். அது அவர்களுக்கு உடற்பயிற்சி. நான் ஜிம்முக்கு போக தேவையில்லை. அதை வைக்க ரிக்ரியேஷன், சந்தோஷம். அதை கிளப்புக்கு போக தேவையில்லை. பாருங்க, ஒரு சோஷியல் கிளப்பும் தேவையில்லை, ஒரு ஜிம்மும் தேவையில்லை. இது அந்த ஆடு மாட்டை பார்த்துட்டு கொண்டு வர உடற்பயிற்சியும் ஆகுது, மன சந்தோஷமும் ஆகுது, நேரமும் போகுது. வீட்டை இதெல்லாம் இது ஜிம்முக்கும் போய் அங்கேயும் போறதெல்லாம் பிரச்சனை வேற. சும்மா இருக்கத்தான் வீட்டுல மனுஷியோட சண்டை, செப்பரேஷனா. பிறகு அப்புறம் அங்கால ஒரு சோசியல் கிளப்ல என்னொன்ன கண்டோன்னே அவருக்கு இவருக்கும் கனெக்ஷன் வந்துட்டுதான். இது அங்க போய் தேவையில்லை வரதெல்லாம். இது ஒன்றுமே இல்லாம ஒழுங்கா மேனேஜ் பண்ணி கொண்டு அவரை திருக்குறள் படிச்சார்களோ எனக்கு தெரியாது. வலு சிம்பிளான லைஃப். என்ன சந்தோஷம் ஐயா, சந்தோஷமான வாழ்க்கை. டீச்சர்ஸ் மாதிரி ஒன்றும் நல்ல சந்தோஷம். பள்ளிக்கூடம் தோட்டம், பள்ளிக்கூடத்துக்கு முதலும் தோட்டம். காலையில அந்த 6 மணில இருந்து எங்க கிராண்ட் ஃபாதர் அவர் லோயர். எங்களுக்கும் காணிகள் இருந்து அந்த நாள்ல வித்து போட்டோம். படிக்கிற காலத்துல எல்லாம் வித்து போட்டு, இப்ப அந்த வித்த காணிக்கு அங்கால பக்கத்துல ஒரு காணி உண்டு, நெல் காணி. ஒரு பழைய இதுக்காக வேண்டி வச்சு அங்க வேளாண்மை நடக்குது. அங்க அரிசி கொண்டு வர சோக்கு வர தெரியுமோ. அப்ப அங்க போய் கதை கேட்கல. இது நடந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தின கதை அங்க சொல்லிட இருந்து. இங்க இந்த பக்கத்துல அந்த காணிக்கார சொல்றார், இந்த பக்கத்துல முந்தி புறக்கராசிமார் 3 பேர்ட்ட காணி இருந்ததுண்டார். ஒன்று என்ற கிராண்ட் ஃபாதர், அவருக்கு தெரியா என்ற கிராண்ட் ஃபாதர். அப்ப சொல்லி போட்டு அவர் சடிவா கதை சொல்றார். இந்த கார்ல வந்திருந்து காணி பார்க்கிறார்கள் அவைதான். கார்ல வந்திருந்து பிறகு அதோட மம்பட்டியோட இறங்கினவான். விளங்குதா சொல்றது? அப்ப ஊர்ல இருந்து புதினம் தானே கார்ல வந்த கணக்காரனை பாக்குறது. அப்ப அத ஞாபகமா அவற்ற தாத்தாவோ பாட்டா சொல்லி அவர் சொல்றாரு. எனக்கு வசதியா இருந்தாலும் அதை போய் அதை செய்து வந்திருக்கேன். நாகலிங்கம் ஐயா இப்படி 3 பேர் அதுல இருந்திருக்கிறேன். ஒருத்தர் ஏகாம்பரம் ஐயா, அவர் தான் நடக்கல தேடத்துக்கு முந்தி பிரசிடென்ட் ஆயிருந்தவர். அவருடைய காலத்துல கோயில்ல நல்லா டெவலப் பண்ணுவார். இன்னொருத்தர் கதிரவேலர். 3 பேருக்கு தான் நாங்க பக்கத்து காணிகள் இருந்தது. அப்படி அந்த நாளையில பாஸ்ட் டைம், பொழுதுபோக்கு, அவன் உடற்பயிற்சி, அவன் சந்தோஷம், அதோட ஒரு வருமானம். அப்படி இதண்டாக போனது. இதெல்லாம் பொருள். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லி கொண்டு வாரம்டா பொருள். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற பாடங்கள் அவையிட்ட இருந்து. மற்றது என்னோட தொடர்பா இருந்தால் மனம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்ப இப்ப கனடாவில எல்லாம் எல்லா நாளும் மண்ணோட தொடர்பா இருக்க இயலாது. ரெண்டாலும் இந்த சீசன் வரைக்குள்ள மண்ணை கிண்டி உங்களால ஏழுமானது ஒரு பூக்கண்டையோ நடுறது, மண்ணை தின்றது, புல்ல பிடுங்கிறது, மண்ணில் நடக்கிறது,
தரையில இருக்கிறது, இதுகள் எல்லாம் வந்து அதோட தொடர்பாக இருக்கும் வரைக்கும் மனசு நல்ல சந்தோஷமா இருக்கு. மண்ணோடு தொடர்பாக வேண்டும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் மண் அலைய வேணும், புழுதி அலைய வேணும், மண் அலைய வேணும், விளையாட வேணும். பெரியாக்கள் மணல் விளையாடப்படாதுன்னு இல்லை. நாங்கள் பயிர்கள் வச்சிருக்கிறோம். போனா நான் இப்பவும் மணல் குவிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு பேரன் சொல்றேன், நெதர்லாந்துல இருந்து நான் இன்றைக்கு கம்பஸ் இல்லை, வேலையும் இல்லை, நான் தோட்ட வேலை நல்லா செய்கிறேன்னு சொன்னார் எனக்கு. நெதர்லாந்துல எல்லாம் படிவா கொத்தி அப்பாவுக்கு உதவியா செய்கிறேன். அப்பா அவர் கோயிலுக்கு போகிறவர், கோயில் வேலையை முடித்து வேலைக்கும் போகிறவர், கம்பெனி இருக்கிறாராம். நான் தான் நம்ம தோட்டம் செய்கிறார். இப்போ உதவி அங்கெல்லாம் செய்கிறவன். இங்கே நானும் செய்கிறேன். நான் சின்ன புலோட்டங்களுக்கு தருவாங்க சீனியர் ஹவுசிங்கில். இப்போ ஒரு வருஷம் நிப்பாட்டிக்கிறாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து போட்டு இப்போ ஆகஸ்டில் தருவாங்க. நானும் செய்கிறேன். எனக்கு அது சந்தோஷம், அது நல்ல சந்தோஷம். அதுதான் அதுல என்ன நேற்று தான் போய் உருளைக்கிழங்கும் வெங்காயம் நட்டுட்டு வந்தது. நல்ல முதல் நாள் உருளைக்கிழங்கு நடுறது அந்த வடிவை பார்க்கறதுக்கு, அந்த இலையின் அழகும் அந்த வெள்ளை பூ வந்து பார்க்கத்தான் நான் விருப்பம். அது உள்ளி நட்டு விட்டது. அது விந்தலுக்கு முந்தி மகன் போனான், நான் எல்லாம் கொத்தி போட்டு வாரம் நடுறதுக்கு கண்டு ஒரு கிழமைக்கு முந்தி அவன் ஒரு உள்ளி பாத்தியும் பட்டி போட்டு வந்துட்டான். வெரி குட்டா. எப்படி அவங்க வளர்ந்திருந்த உள்ளியும் பட்டி போட்டாங்க, கொத்தி போட்டாங்க. தம்பி இந்த உள்ளியில் நீசில இருந்து வந்திருந்தவங்க களை உடங்கு கொண்டே விட கண்டெல்லாம் பிடுங்கி விட்டாங்க. ஆனா அதெல்லாம் பழங்கிறதாடி, இது நாங்க வியாபாரத்துக்காக செய்கிறோம். இப்ப ஆச்சிரமத்துல இடம் இருக்கு, முந்தி செய்யறதாம், இப்ப செய்ய இல்லைன்னு எனக்கு ஒரு ஆள் சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு நல்ல விருப்பமா இருக்கு, வாரன் என்ன மாதிரி செய்யலாம் பார்ப்போம், கொஞ்சம் வேண்டாலும். நீங்கள் என்ன இப்ப கொத்த போறீங்க? அதே கொத்தலாம், இங்க தானே வசதிகள் இருக்குது. டில்லர் இருக்குது, அந்த உழுவுற அந்த குட்டி போட்டு ஒரு வாடகை கிடைக்கலாம். நீங்க ஹோம் டிப்போவில் எடுத்து போட்டு ஒரு ஆளை பிடிச்சு உழுது விட்டால் அது நல்லா இருக்கு. வான்முகில் வளாது பெய்க மறிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நம பார்வதீபதையே 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 சிவனே போற்றி. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.